விருதுநகர் அருகே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. அமைச்சர்கள் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, தேமுதிகவின் விஜயபிரபாகரன் உள்ளிட்டோருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறை 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். திரைப்படத்தில் தந்தைக்கு வாக்கு கேட்ட நிலையில் நேரில் மகனுக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன். விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனுக்கு வாக்கு கேட்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ருசிகர பேச்சு. இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கருணாநிதி பற்றி எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காமராஜர், ஜானகி ஆகியோர் இறந்த பிறகு மெரினாவில் அடக்கம் செய்ய இடம் தர கருணாநிதி மறுத்ததாக கூறுவது பொய் என்றும் பதில். பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். அரசு ஊழியர்களை தாங்கள் ஏமாற்றிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது பொய் என்று முதலமைச்சர் பேச்சு. அரசு ஊழியர்களின் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்றும் திட்டமிட்டார். அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்திருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாளர்களுடன் கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். திமுகவின் அழுத்தம் காரணமாகவே திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக கூட்டணியில் கட்சிகள் அடிமையாக இருப்பதாகவும் தாக்கல். அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. பாஜகவிற்கு தேர்தலில் நிறுத்த வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை என்று சீமான் விமர்சனம். பாஜக நுழையக்கூடாது என்றால் காங்கிரஸ் நுழையலாமா என்றும் கேள்வி. பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கியத்தனத்தை, அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்ததாக ஒப்பந்த பத்திரத்தை காட்டிய பிரேமலதா விஜயகாந்த் ஒப்பந்தம் போடப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் திருவண்ணாமலையில் பதில். 5 எம்பியும் 1 ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. தமிழ்நாட்டில் தேர்தலை ஒட்டி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நாளை பரப்புரை. மதுரையில் தேவேந்திர பட்னாவிஸும், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்திக்கு ஆதரவாக பவன் கல்யாணும் பரப்புரை செய்ய திட்டம். சென்னையில் 2ஆம் கட்டமாக நாளை பரப்புரை செய்ய விஜய் திட்டம். வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் பகுதிகளில் வாக்கு சேகரிக்க அனுமதி கேட்டு காவல்துறையிடம் கடிதம் அளித்த கட்சி நிர்வாகிகள். தஞ்சையில் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ராமநாதன்.
கீழ்வேளூர் அருகே எட்டுக்குடியில் ஆடு மேய்த்து வாக்கு சேகரித்த நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா. தமிழ்நாட்டில் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கும் பணி வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வீடு வீடாக சென்று விநியோகிக்க உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. 234 தொகுதிகளிலும் இதுவரை 3200க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். ஸ்ரீரங்கம் தொகுதியில் முன்னாள் ஊராட்சித் தலைவர் வீட்டில் 11 லட்சம் ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தகவல். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். படம் பிடித்து இழுத்து வரும் பல்லாயிரம் பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை கோலாகலம். தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. திருவெரும்பூர் அருகே கூத்தப்பாரில் கவுன்சிலர் கொலை வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் கைது. மதுபான பார் நடத்துவதற்கு மாமூல் கொடுக்காததால் கொன்றதாக வாக்குமூலம். சிவகாசி அருகே வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. வீடு இடிந்து விழுந்ததில் 2 பேர் காயம். மழையால் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பவானி ஆற்றில் 936 கனஅடி நீர் வருவதால் அணைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குஜராத்தின் கட்ச் பகுதியில் குவிந்த பிளமிங்கோ பறவைகள். கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழும் சுற்றுலா பயணிகள். இடதுசாரி ஆட்சியில் சபரிமலை கோவிலில் கொள்ளை நடந்திருப்பதாக கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்பு. கொள்ளை மூலம் அதிக பயனடைந்தது காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குற்றச்சாட்டு.